ஸோ இவ்வளவு ரணகளத்திலையும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கோச் செலக்ட் பண்ணிருக்காங்க ஃபார் பாகிஸ்தான் கிரிக்கெட். ஒன்னு கேரி கர்ஸ்டன், இன்னொன்னு ஜேசன் கில்லஸ்பி. 2 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சஸ், அதுல எந்த டவுட்டும் இல்ல. எஸ்பெஷலி கேரி கர்ஸ்டன் இந்தியாவுக்கு 2008 இருந்து 2011 வரைக்கும் கோச்சா இருந்திருக்காரு. அண்ட் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் அண்டர் ஹிஸ் டென்யூர். ஸோ அதை நம்ம கண்டிப்பா மறக்கவே முடியாது. அண்டர் MS தோனி கேப்டன்ஷிப்ல 2011 அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது கேரி கர்ஸ்டன் அப்படி பண்ணுவாரு. அது இன்னி வரைக்கும் கண்ணிலே இருக்கு. ஸோ ஆஸ் அ கோச்சா கண்டிப்பா அவர் பாத்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி ரியலி எஃபெக்டிவ். ஸோ பாகிஸ்தான் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இதுல என்ன ஒரு மேட்டர்னா, ஒயிட் பால் ஃபார்மேட்டை கேரி கர்ஸ்டன் பாத்துக்க போறாரு ஆஸ் அ கோச்சா, ரெட் பால் ஃபார்மேட்டை ஜேசன் கில்லஸ்பி ஆஸ் அ கோச்சா பாத்துக்க போறாரு. ஸோ அசார் மஹமூத் உங்களுக்கு தெரியல, ஃபார்மர் பாகிஸ்தான் பிளேயர், அவர் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு அசிஸ்ட் பண்ணுவாரு. லைக் லோக்கல் பிளேயர்ஸ் பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஸ்கவுட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் பார்த்துப்பாருன்றதா விஷயம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு சூப்பரான விஷயம் ஃபார் பாகிஸ்தான் கிரிக்கெட். ஹோப்ஃபுல்லி அவர் இந்த பாலிடிக்ஸ், பாகிஸ்தான் பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகாம அவரோட ஓன் டிசிஷன் அவங்க பண்ண விட்டாங்கன்னா லைக் கேரி கர்ஸ்டன் சக்சீட் கண்டிப்பா பண்ணுவாரு. அட் சேம் டைம் ஜேசன் கில்லஸ்பியும் பாத்தீங்கன்னா சக்சஸ் கொடுப்பாருன்ற என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.